வாசிங்கள் யோவான் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. யோவான் 10வது அதிகாரம் 3வது வசனம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிடும் பொழுது அவளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை அழைக்கிறான்னு சொன்னா உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் வருகிறார் என்று சொல்லப்படுற சத்தம் உங்களிடத்தில் கேட்கப்படுது என்று சொன்னா அவன் காவல் காக்கிறவன் ஆடுகளுக்காக தன் வாசலை திறக்கும் பொழுது ஆடுகள் அறிந்திருக்க என்று சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் வருகிறார் என்கிற சத்தம் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படிக்கு உங்களுக்கு விளங்குகிறது என்று சொன்னான். நீங்கள் தேவன் நிமித்தமாய் பேர் சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமே. ஏசாயா 45வது அதிகாரம் 3வது வசனத்தை 4வது வசனத்தை வாசிப்போமே. ஏசாயா, உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலும் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு, நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு வெண்கல்ல கதவுகளை அவர் உடைத்து இரும்பு தாழ்பாளை முறித்து அந்த காரங்களில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுக்கிற தேவன் நான் என் தாசனாகிய யாக்கோபை நிமித்தமும் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்காக வெண்கலை வாசல்களை திறந்து அடைப்பட்டிருக்கிற காரியங்கள் யாவையும் திறந்து மறைந்திருக்கிற பொக்கிஷத்தை ஆண்டவர் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாக தருகிறான்னு சொன்னா இதுல இருந்து நீ புரியணும், அவர் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பேர் சொல்லி அழைக்காவிட்டால் உனக்கு இருக்கிற கஷ்டத்தில் உனக்கு விடுதலை கிடைக்காது. பேர் சொல்லி அழைக்காவிட்டால் உனக்கு இருக்கிற பிரச்சனையில் உனக்கு விடுதலை கிடைக்காது. அல்லேலூயா. அவலமாக உனக்கு தெரியாத அரிய பெரிய காரியத்தை உனக்கு ஆண்டவர் செய்கிறார்னு சொன்னா உன்னை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இயேசுவை அறிகிறதற்கு முன்னாடி உனக்கு இன்ன பேர் தான் என்று சொல்லி உனக்கு பேரிட்டவர் அவர்தானே. அல்லேலூயா.